ஜாலியா ஹாப்பியா போயிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். இந்த இந்த விஷயம், இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு என் லைஃப்ல கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொல்லியிருக்கீங்களா சார், நம்ம இதை கத்துக்கிட்ட போது நம்மளோட வாய்ஸ், நம்மளோட பிஹேவியர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு. அந்த எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி சார். இதை நான் சொல்லணும்னு இருந்தேன். நன்றி சார். தேங்க்யூ. வச்சு தேங்க்யூ சார். எஸ், நெக்ஸ்ட். ஏன்னா நம்ம லைஃப் சேஞ்சஸை நம்ம ஷேர் பண்ணும்போது நம்ம மனசும் சரி, நம்மளோட எனர்ஜியும் சரி, ரொம்ப ஹை பீக்ல போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த சக்ஸஸ் ரேட்டிங் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து நேரடியாக அந்த பிரபஞ்ச சக்தியில என்ன நடக்கணுமோ அது வந்து நடக்குது. ஏன்னா நாளைக்கு நம்ம மரணத்துக்கு அப்புறம் நரகமோ சொர்க்கமோ எது நமக்கு கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதுக்கு தண்டனை கிடைக்கும். அதுல வந்து நமக்கு வந்து பாவங்களுக்கு, நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கிறோமோ அந்த பாவங்களுக்கெல்லாம் நமக்கு கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம செஞ்ச நன்மைகளுக்கு நமக்கு வந்து நன்மைகள் வந்து சேரும், நம்ம வந்து சொர்க்கத்தை வந்து கண்டிப்பா அனுபவிப்போம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா எப்படி அங்க டிராவல் பண்றதுன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த விஷயம் வந்து நமக்கு கிடைச்சனால, அதுவும் அந்த பர்டிகுலரா அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சனால என்ன ஆகுது அப்படின்னா, ஓ நீ இதெல்லாம் பாவம் பண்ணியிருக்கிற இல்லையா, அப்போ அங்க போய் உனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டா அது அந்த தண்டனையை வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா. ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்துல ஒரு மனுஷங்கிட்ட உலகத்திலேயே பெரிய வேதனை ஏது அப்படின்னு கேட்டா, அவன் அனுபவிச்ச எந்த ஒரு கஷ்டத்தையுமே வந்து நரக வேதனை தான் ஒரு எல்லையை கடந்த வேதனைன்னு சொல்லி அதை தான் வந்து கம்பேர் பண்ணி இந்த உலகமே பேசிட்டு இருக்கு இல்லையா. ஒரு பெரிய வலி அப்படின்னா, ஐயோ அது நரக வேதனையை விட மோசமா இருந்துச்சுப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. நரக வேதனைங்கிறத நம்மளோட மனிதர்களை பொறுத்த வரையிலும் ஒரு பெரிய வேதனையா நம்ம ஃபீல் ஆகிறோம். ஸோ அந்த வேதனை இங்கே கொடுக்கப்படுமையானால் கம்மியா கிடைக்கும். அந்த நரக வேதனை, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை நமக்கு இங்க கொடுக்கப்படுமே ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த நிகழ்வு இதுல நடக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது, சின்ன சின்ன இடத்துல வந்து உங்க தவறுகளுக்கு சின்ன தண்டனை கொடுக்கப்படுது. அந்த சின்ன தண்டனை மூலமாக நம்ம சில கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அந்த அடுத்த நிலை வந்து பெரிய மாற்றத்தையும் பெரிய உயர்வையும் நமக்கு தருது ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம். அப்ப இதுல நமக்கு நல்லாவே தெரியுது, அந்த நரகத்துக்கு போய் நம்ம அந்த தண்டனையை அங்க அனுபவிக்கிறது இங்கேயே நமக்கு வந்து கொடுக்கப்படுது. நம்மளால வந்து இங்கேயே அதை கரெக்ஷன் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஏன்னா இங்கத்த ஒரு தண்டனைக்கு அங்க 1000 மடங்கு அதிகமா கொடுக்கப்படும். நிறைய வதங்களை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா. எண்ணெய் சட்டியில போடுவாங்க, குத்துவாங்க, கண்டினியூவா தோலை எடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் நடக்காம நேரடியாக சொர்க்கத்துக்கு பயணிக்கக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இதில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம மரணம் வரை இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் இல்லையா. அதை கடந்து அடுத்த நிலை அப்படிங்கும்போது அது வந்து மரணத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய, மரணத்துக்கு அப்புறமா நமக்கு நடக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரும் சொர்க்கத்துக்கு தானே போகணும். நம்ம இங்கே எவ்வளோ நன்மைகளை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நேரடி எங்கே போகணும், சொர்க்கத்தில் போய் தான் நல்லபடியாக இருக்கணும். நம்ம எல்லாருமே அங்கே சந்திக்கணும். அதுக்குண்டான வாய்ப்புகள் அந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கணும். அதுக்குண்டான விஷயங்களும்
இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கழிச்சு விடுறதுனால நம்மக்கிட்ட கடைசியாக என்ன இருக்கும், அது எல்லாமே ரொம்ப நல் மனிதர்களாக அவங்களோட பேச்சு, நடவடிக்கை, எண்ணங்கள், சிந்தனை எல்லாமே நன்மையாக மாறிடுது இல்லையா? அப்போ இத்தனை காலம் நம்ம செஞ்ச விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்குறோம், அதுலேருந்து வெளியே வரக்கான முயற்சிகள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த வாழக்கூடிய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகுது, அதுவும் நம்மளால உணர முடியுது. அப்போ அந்த உணர்வுகளை இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் மூலமாக நம்ம அடையிறோம். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த லைஃப்பை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அந்த தூய்மை தன்மையோட நம்ம அடுத்த கட்டத்தில் போய் வாழும் பொழுது நம்மளால இந்த பூமியில் மட்டும் இல்லாமல் அந்த மறைவான அந்த சொர்க்கத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, சொல்லுங்க சார். பேசுங்க சண்முகம் சார். ஹலோ. சொல்லுங்க சார், கேக்குது கேக்குது. உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், காலை வணக்கம். நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதான் சார். இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா சந்தோஷமா இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன். எந்த பிரச்சனையும் எனக்கு வர்றது இல்லை சார். இப்போ பேஷண்ட்டுகளாக கூட எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, ஏதோ ஒன்றும் இல்லை. எதுவுமே நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்துடுது சார். பிரபஞ்சம் எப்பவுமே எனக்கு ஒரு துணையா இருந்து தான் இருக்குது இந்த கிளாஸ் வந்ததுல எனக்கு. கண்டிப்பா சார், எதை எதிர்பார்த்து வேணும்னு கேட்கறதே இல்லை சார். கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துதான் சார். நல்ல விதமாவே நடந்துட்டு இருக்கு எல்லாமே. ஒரு பெரிய மிராக்கிள். எப்படி முதல்ல நம்மளையெல்லாம் பாவம் தான் சொல்லணும். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, எண்ணெயை தடவி எவ்வளோ புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தோம். இப்போ யாரும் புரள வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ஒட்டிக்குது இல்லையா? அது ஒரு பெரிய மிராக்கிள் தான் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில. நம்ம அது ஆல்ரெடி அது அங்க ப்ரிப்பேர்டா இருக்குது. அதுதான் விஷயம். உண்மையிலேயே அப்படி ஒண்ணு இருக்குமான்னு நான் கூட ஆலோசனை பண்ணுவேன். ஓ, நீ அவ்வளோ தூய்மையா இருந்தீங்கன்னா, இந்த நல்ல ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து கொடுக்குது அப்படிங்கிறத அப்படியே டே பை டே உணர்றோம். அப்போ இந்த ஒழுக்கத்துக்கு பின்னாலையும் ஒரு சிறந்த லைஃபுக்கு பின்னாடியும் இவ்வளோ பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு கசகசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். அதை கடந்து எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, களவும் கற்று மரன்னு. அது மாதிரி இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த எல்லா கலவையும் மறந்துட்டு எல்லா அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தானே ஒரு சரி தவறுன்னு தெரியும். அது மாதிரி அதை உணர்ந்தவங்கள நம்ம வாழ்றோம் நினைக்கிறேன். சார், எனக்கு ஹெல்த்தி இப்ப ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு சார். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அயன் இன்ஜெக்ஷன் போட்டுங்க சார். வாரம் வாரம் ஒரு இன்ஜெக்ஷன் 6 இன்ஜெக்ஷன் தொடர்ந்து போட சொல்லுவாங்க சார். இப்படியே தொடர்ந்து ரொம்ப வருஷமா போயிட்டு தான் சார் இருக்கு. இப்ப நம்ம கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளமே இல்லை சார். நானும் இதோ பாத்துட்டு இருக்கேன். சரி, அந்த மாதிரி எதுனா திருப்பியும் வந்துருவோம்னு ரொம்ப அனிமிக்கா ஆயிட்டு டயர்ட் ஆயிட்டு வேலையே செய்ய முடியாம ரொம்ப பெஜரா இருக்கும். எனக்கு போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு வந்தேன் சார். அப்படி இருக்குமே. ஆனா அப்ப என்ன சாப்பாடு சாப்பிட்டா அதேதான் சார் இப்போ சாப்பிடுங்கிறேன் நார்மலா. இப்ப அந்த ப்ராப்ளமே இல்ல சார். ரொம்பவே அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சார் எனக்கு.
இப்ப ஹாஸ்பிட்டல் பக்கமே போறதில்ல சார். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றதே இல்ல சார். அதுக்கு தேவை சாப்பாடு இல்லைங்க மேடம். இல்லை வினோதினி, வாழ்க வளமுடன். எனர்ஜி. அதுதான் சொல்றேன். நான் அப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்றேன். இதை சாப்பிட்டா நம்ம ரத்தம் ஏறிடுமா, அதை சாப்பிட்டா ரத்தம் ஏறிடுமா, அப்படியெல்லாம் இருந்தேன். இப்போ அதே மாதிரி நார்மலா தான் இருக்கேன். இப்ப அந்த எனர்ஜி இப்போ இருக்கு எனக்கு. இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ன்றதே இல்ல சார். எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எஸ்மா, தேங்க்யூ. அப்புறம் சார் உங்ககிட்ட ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னேன்ல சார். ஆமா ஆமா. அது அந்த நபர் யாருன்னே தெரியாம அந்த நீங்க பர்கனிஸ் கொடுக்க சொன்னீங்கல்ல சார், அது மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் 1 வீக் பொறுத்து அவங்களே வந்து என்கிட்ட இது மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு, சாரி கேட்டாங்க சார் என்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்களால 2வது எதுவும் எந்த ப்ராப்ளம் வரல சார். நான் பயந்துட்டேன், அவங்க எதனா பேசிடுவாங்களோ சொல்லிடுவாங்களோ, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து நார்மலா பேசிட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க சார். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு சார். ரொம்ப பயந்துட்டேன் நான் அப்போ. எது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இப்படி நடக்குது. ஒரே டைம் தான் சார் கொடுத்தேன் நான். ஒரே டைம் தான் பண்ணனே அவங்களுக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு சார். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம கரெக்டா பர்ஃபெக்ட்டா பண்ணோம்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் சார். ஏதாவது பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. ஆமா சார், ஆமா சார். இப்ப அந்த உங்க ஆப்போசிட் பார்ட்டியோட ப்ராப்ளம் எப்படி இருக்கு? அவங்க எதுவும் பத்தி ப்ராப்ளம் பண்ணல சார். பண்ண மாட்டாங்க, நீங்க தான் அங்க எல்லாமே. சரிங்க சார், சரிங்க சார். இந்த கிளாஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப பிரபஞ்சத்தின் பேராற்றல், இறைவனுடைய அருள், எங்க அக்காவுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம், எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன் வினோதினி. தேங்க்யூக்கா, வாழ்க வளமுடன்க்கா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எனக்கு நிறைய அட்வான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது சார். ஏன்னா நிறைய வாட்டி நான் கீழே விழுறதுக்கு எனக்கு ஸ்லிப் ஆச்சு சார். ஆனா அந்த டைம்ல யாராவது பக்கத்துல நிக்கிறாங்க சார் பிடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி ரோட்ல நடந்து வரும்போது ஒரு இடத்துல பயங்கரமா ஸ்லிப் ஆகி அப்படியே தலையே சுத்துற மாதிரி ஆயிடுச்சு சார். ஆனா கரெக்டா எங்க அம்மா இருந்தாங்க, புடிச்சிட்டேன். ஆனா 2 days கழிச்சு எங்க எதிர் வீட்டுல ஒரு அம்மா வந்து அவங்களும் அதே இடத்துல விழுது கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு சார். எனக்கு கேட்ட உடனே ரொம்ப இதுவாயிடுச்சு, நம்ம விழுந்து நம்மளுக்கு அதே மாதிரி ஆயிருக்கோ. 2-3 இடத்துல அந்த மாதிரி ஆச்சு சார். ஆனா கரெக்டா எனக்கு விழாம நான் சேவ் ஆயிட்டேன் சார். நேத்து சமைக்கும் போது அந்த எண்ணெய் சட்டி வந்து ஃபுல்லா நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. அது அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு சார். ஆனா என் மேல விழல சார், அப்படியே நின்னுடுச்சு மேடை மேலேயே. எனக்கு பயங்கர ஷாக்கு. இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. எண்ணெய் வந்து கொட்டிடும் மேல. கொஞ்சம் கூட ஒரு எண்ணெயே படல சார். அதெல்லாம் பயங்கர ஒரு மிராக்கிளா எனக்கு நடக்குது. அதே மாதிரி யாராவது பேசும்போது நம்மள பத்தி பின்னாடி ஏதாவது பேசுறாங்கன்னா, அவங்களே தெரிஞ்சிடுது எனக்கு. உடனே அந்த ரிசல்ட் தெரிஞ்சு நான் கிளியர் பண்ணிடுறேன் சார். போல்டா எனக்கு ஃபேஸ் பண்ண முடியுது சார் இந்த அட்வான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம். அந்த என்னோட சோலே வந்து அது கிளியர் பண்ற மாதிரி இருக்கு சார் எனக்கு. நான் பண்றதை விட இன்னர் சோல் வந்து அது கிளியரா பண்ணுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். எஸ் எஸ். டீப்பா இது வந்து ரொம்ப இன்னும் எனக்கு டீப்பா இன்னும் கத்துக்கணும் அந்த ஆர்வம் வருது சார் எனக்கு. இன்னும் நம்ம இது பத்தாது, அந்த தேர்ஸ்ட் இருந்துட்டே இருக்கு மைண்ட்ல. இன்னும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ். ஏன்னா ஒன்னொன்னா கத்துக்க இன்னும் தேடிட்டே இருக்கு என் மைண்டு. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ சார். அட்வான்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது பேசிக் வந்து ஒரு சின்ன ஒரு பர்சன்ட்னா இது அட்வான்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு சார். எஸ்மா, கண்டிப்பா. அதனாலதான் நான் என்னோட ஃபீல் தான் நான் சொல்றேன். நீங்க ஜாயின் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. உண்மையான ஒரு ஃபீல் தான் நான் சொல்றேன். அட்வான்ஸ் கோர்ஸ் நடத்துறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட்டா இருந்தாலுமே, பட் அது வந்து என்னோட ஒரு ஃபீல் அது. ஏன்னா அவ்வளோ பெரிய ரிசல்ட்.
அப்போ நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாள் என் கூட பயணிக்கிறீங்க வருஷக்கணக்கில். ஸோ உங்களை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு எனக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தான் ஃபோர்ஸ் பண்ணுறது. அட்வான்ஸ் கற்றுக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. அது ஒரு வேற லெவல் எனர்ஜி. அது அது உட்காந்து அனுபவிக்கும் போது தான் அது தெரியுது. ஏன்னா என்னோட லைஃப் அப்படிதான் மாறுச்சு. நான் பேசிக் பண்ணிட்டு இருந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய கிளாஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ் நடத்தும் போது கூட எனக்குள்ள மாற்றங்கள் வந்து ஒரு 10% தான், அப்படிதான் சொல்லணும். பட் அந்த அட்வான்ஸை வந்து பர்ஃபெக்ஷன் பண்ணி நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அது என்னோட கிளியரன்ஸ்குள்ளார வந்து நான் வந்து அதை கரெக்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும்போது தான் லைஃப் உண்மையிலே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக எடுத்து நடத்தணும். அட்வான்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி, ஏன்னா ஃபீஸ் அதிகம், அந்த சிஸ்டமேட்டிக் கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதை வந்து ஒரு பேஜாக மாத்துறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம். 6 மாதம் அதுக்கு பின்னால் உழைச்சி தான் ப்ரோக்ராமை கொண்டு வந்தோம். 6 மாசமா உட்காந்து டெய்லி பேப்பரில் எழுதுறது தான் கிழிச்சு போடுறது தான். பல புக்கு எழுதி தான் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, வேர்ட்ஸ் ரெடி பண்ணி அப்புறம் எல்லாம் தூக்கி வீசிடுவோம். ஸோ திரும்ப எடுத்து திரும்ப செய்வேன். இப்படி பண்ணி தான் அந்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அது உருவாச்சு. ஏன்னா அது அவ்வளோ டெப்த்தான விஷயம். அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மழை பெஞ்சதை நாங்கள் ஃபீல் ஆனேன். நான் உமா மேம், வினோத், ஜெயகௌரி, அப்புறம் ராஜேஸ்வரி, அன்னைக்கு வந்து கஸ்தூரி மேம் வரல இல்லையா, அந்த லைவ் கிளாஸ்ல நாங்கெல்லாம் வந்து ஒரு டூம்ல நின்றுட்டு இருக்கிறோம். நவீனா, கவிதாங்க சார். கவிதா, நவீனா, எஸ். சரியா அந்த எனர்ஜி மழை நினையும் ஃபீல் ஆகுது. தண்ணி கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த ரியலா தண்ணியே மேல விழுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா தண்ணி இல்லை. நான் இருக்கிறதே ஆக்சுவலா ஒரு டூம்குள்ள இருக்கிறோம். கம்ப்ளீட்டா பேக் பண்ண ஒரு ரூம்ல இருக்கிறோம். அதுக்குள்ள தண்ணி இல்லை, காத்து கூட வராது. ஆனா அங்க அந்த மழை பெய்யுதுன்னு சொல்லி நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே எனர்ஜி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சது. நம்ம கூட இருந்த எல்லாருமே சொன்னாங்க, ஆமா சார் ஃபீல் ஆகுது அப்படின்னு. இல்லையாம்மா? ஏன்னா அவங்கதான் கூட இருந்தாங்க, ஜெயகௌரி. நல்லா ஃபீல் ஆச்சு. அப்போ இந்த உலகத்துல என்னென்னமோ பேசுறாங்க, மூட நம்பிக்கை, பைத்தியக்காரங்க, நீங்கெல்லாம் வந்து இப்படி பண்றது தப்பு, அப்படி பண்றது அது இதனால என்னென்னமோ சொல்றாங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு ரியாலிட்டியா நம்மனால இந்த எனர்ஜினா இது இப்படி எல்லாம் இருக்குது, எனர்ஜி வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாம் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிளாஸ்ல தான் நம்மளால உணர முடிஞ்சுது. அப்போ உண்மையிலே மழைனா மழை பெய்யுது, உண்மையிலே பணமழை பெய்யுதுன்னு முடிவு பண்ணோன்னா பணமழை பெய்யுது. வாழ்க்கையில நல்லது நடக்குது அப்படின்னு நான் பயங்கர அனுபவம். ஏன்னா நான் வந்து ஒரு வீடு இவங்களுக்கு கொடுத்துருந்தேன், ஒரு டெனண்ட்டுக்கு. 2-3 வருஷமா அவங்க வீட்டை டோட்டலா லாஸ் பண்ணிட்டாங்க உள்ளார. இப்போ ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபுல்லா இடிச்சு நிறைய விஷயம் மாற்றி பண்றோம். ஏன்னா அவ்வளோ செலவு. அவங்கள வந்து வெளியே கொண்டு வரவே முடியல. அதுக்கான அமௌண்ட்டு சரியாகலை. இன்னொன்று யாரும் வந்து அந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கியூ நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இத்தனை பேர் வந்து எனக்கு 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 நிற்கும் போது அன்னைக்கு வந்து வர்றவன்லாம் பார்த்துட்டு ஓடி போயிடுவோம். அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஏதாவது அதை பற்றி பேசினா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். என்னால் வந்து இங்கே வந்து நின்று பேசக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்ட விஷயம். அதை கரெக்டாக அந்த இதை முடிச்சுட்டு நமக்காக அந்த ப்ராக்டிஸ் பண்ண உடனேயே நம்ம சொத்து தான். ஆனால் அவங்கள வந்து காலி பண்ண வைக்க முடியல.
அதுக்குண்டான அந்த எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட்டும் ப்ளஸ் அவங்க ஒரே நாளில் காலி பண்ணி வெளியே போகவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கான ஃபுல் அமௌண்ட் எல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு. அதுக்குண்டான ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதான் சொல்றேன், இது வந்து எப்படி நடந்துச்சு, இது யாரு, எங்கிருந்து வந்தாங்க, ஏன் அந்த நாள் வந்துச்சு, அவங்க அவ்வளோ தூரம் அந்த பெரிய தகுடெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க உள்ளார. ஸோ அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் உடைச்சு தூக்கி வீசி, ஏன்னா நடக்காது இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் வந்து 10 வருஷம் ஆனாலும் சரி நம்மளால வெளியே கொண்டு போகவே முடியாது. ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள். அதை கடந்து அதை வந்து வெளியே கொண்டு வரணும். என்னோட அனுபவங்கள் தான் சொல்றேன். நான் வந்து பொய் சொல்லவோ இல்லை வந்து இதுல சேரணுங்கிறக்காகவோ எல்லாம் பேசுறது இல்லை. ஒரு நாளும் என் வாழ்க்கையோட அனுபவங்கள், உணர்வுகள், எனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை தான் நம்ம பேசுறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு நிகழ்வு நடந்து இப்போ எனக்கு உனக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அட்மாஸ்பியர் வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம சூப்பரா வேற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் எங்கிருந்து இவ்வளோ பணம், இவ்வளோ விஷயம் எல்லாமே நடக்குது இல்லையா? சார் சொன்ன மாதிரி தான் அந்த ஃப்ளோ வாழ்க்கையில ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வச்சிருக்காங்க. நம்ம போய் அங்கே அட்டன் பண்ண, அவ்வளோதான் விஷயமே. எல்லாமே பிஃபோரான் இருக்குங்க. நமக்கு இவ்வளோ நாள் தேடி போயிட்டு இருந்தோம், இப்போ எல்லாம் நமக்கு தேடி வருது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் அட்வான்ஸ் கோர்ஸோட ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் நான். எஸ்ஆர்னோ முடிச்சவங்க ஃபீல் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரெல்லாம் ஃபீல் ஆனீங்க? ஒருத்தர் ஃபீல் ஆனாங்களா அட்வான்ஸ் முடிச்சவங்க? எஸ் சார். எஸ் சார். எஸ். எல்லாம் நம்மளை தேடி வர்றதுன்றது உண்மை சார். அது உண்மையிலே எஸ். அப்போ அந்த அந்த சேஞ்சஸ் வந்து உண்மையிலேயே நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான். அதனால தான் சொல்றது, மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. அடுத்த முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அடுத்தடுத்த கோர்ஸ் பண்றோம், ஜாயின் பண்ணி கத்துக்குங்க. ஏன்னா நீங்க இவ்வளோ நாள் பாவம் கஷ்டப்படுறீங்க, டேப்பிங் பண்றீங்க, காலையில 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்றீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்ல ஒரு இதுதான். ஆனா நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? உங்க லைஃபும் நல்லா இருக்கணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் உங்க வாழ்க்கையில. அந்த இவ்வளோ நாள் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, அந்த என்ன, அந்த மோட்டிவேஷன் கிளாஸ் இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் கிளாஸ், அந்த மாதிரி ஒரு கோச் எல்லாம் இருக்கும்போது நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது, பணம் நம்மளை தேடி வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து அவங்க நிறைய டெக்னிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து செஞ்சுதான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. நம்ம இங்கே அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அந்த பணம், நம்மளுடைய செல்வம், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் வந்து நமக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சு. இவ்வளோ நாள் என்ன பண்ணுறோன்னா அதுக்காக தவம் இருந்துகிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, தலையில் நிற்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நிலையில இருந்து மாறி, ஏன்னா நானும் ரொம்ப வருஷமா இந்த ஒரு அறிவு எனக்குள்ள வந்தது வந்து நிறைய முயற்சிகள் செய்யாம இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ எங்க கம்யூனிட்டியில நான்வெஜ் சாப்பிடுவோம் இல்லையா, ஒரு 3 வருஷம் சுத்தமா சைவமா இருந்தேன். ஒரு திருமணத்துக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாங்கள் அங்கே தான் நான்வெஜ் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சண்டேவாக இருந்தாலும் சரி, மீனானாலும் சரி, முட்டையானாலும் சரி, எதுவுமே தொடர்றதில்லை. அந்த மாதிரி வந்து ஒரு 2.5-3 வருஷம் கண்டினியூவாக இருந்தேன். அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கு நம்பிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ பயிற்சி செஞ்சு அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. பட் இந்த கிளாஸில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதை வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இருக்குது, அவங்கவுங்க தாட்ஸ் தான் இருக்குது.
அப்படிங்கும்போது அந்த முட்டை வந்து இன்ஃபெக்ஷன், அது வந்து ஒரு 4 சாப்பிட்டா 5 சாப்பிட்டா பைல்ஸ் வந்துடும் அப்படின்னெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டை எல்லாம் சபிச்சிருக்கிறோம் நம்ம. நான் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். ஆனால் அது வந்து நல்லது, எனக்கான ஃபுட்டு நினச்சி எப்போ நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேனோ 8 முட்டை சாப்பிட்டு பார்த்து ஒன்றும் ஆகலை. அப்போ உண்மையிலே நமக்கு கொடுத்த அருளை, நமக்கு கொடுத்த நன்மைகளை நம்ம தான் தப்பாக சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமியில விளையக்கூடிய புல் பூண்டாகட்டும், உயிரினங்களாகட்டும், ஒரு காற்றாகட்டும், நீராகட்டும், எல்லாமே யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்த மனிதனுக்குத்தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மனிதன் அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே இந்த பூமி உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த முதல் மனிதர் எங்க வந்தாங்க அப்படிங்கும்போது இந்த பூமிக்கு. அப்போ இந்த பூமி வந்து முழுக்க முழுக்க ஒரு மண்ணிலிருந்து பொண்ணு வரைக்கும், நீரிலிருந்து காற்று வரைக்கும், இந்த பூமியிலிருந்து ஆகாயம் வரைக்கும் எல்லாமே வந்து இந்த மனிதனுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், மனிதனோட உபயோகத்துக்காக எல்லாமே உருவாக்கி வச்சுட்டு அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு ஒரு பிளேட்டை கையில் கொடுத்துருக்கு. உன் பிளேட்டில் நான் எல்லாம் வச்சிருக்கிறேன், நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணுறோம், இது எனக்கு ஒத்து போகாது, அது எனக்கு ஒத்து போகாது. கொடுத்தது பிரபஞ்ச சக்தி, இப்போ உனக்கு அதையே நீ மறந்துட்ட இல்லையா? அதை விட்டுட்டு இந்த ஃபுட்டு செட் ஆகாது, அந்த ஃபுட்டு சரியாகாது, இந்த பொருள் எனக்கு ஒத்துக்காது, அந்த பொருள் ஒத்துக்காது. எவ்வளோ பெரிய முட்டாளாக நம்ம வந்து நம்மளோட அனுகிரகங்களை, நம்மளோட ஐஸ்வர்யத்தை, நம்மளோட பிளஸ்ஸஸை நம்மளே வேண்டான்னு வச்சுருக்கிறோம் இவ்வளோ காலமாக. ஸோ அது நம்மளோட அறியாமையை வந்து பெரிய அளவில் காட்டுது. அதை கடந்து நம்ம இன்னைக்கு வந்து எல்லாமே எனக்காக படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்ச சக்தி தரக்கூடிய இடத்துல இருக்குது, நான் தான் வாங்காமல் இருந்திருக்கிறேங்கிறத உணரக்கூடிய இடத்துல நம்ம வரோம். அப்போ எல்லாமே எனக்காகங்கும்போது எல்லா ப்ராசஸும் நடக்குது. எஸ், நமக்கு வந்து ஆல்ரெடி எல்லா பிளேட்டில் இருக்குது, அதுதான் உண்மையும். ஸோ நம்ம அதை எடுத்து சாப்பிடணும், அதை எடுத்து அனுபவிக்கணும், அவ்வளோதான். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது, மறைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு அருகதை இல்லைன்னு நினைக்கிறோம், நம்ம அந்த இடத்துல இல்லைன்னு ஃபீல் ஆகிறோம். அதுதான் ப்ராப்ளம். ஸோ எப்போ வந்து இந்த தெளிவு நமக்குள்ளே வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் அந்த அட்வான்ஸ் கோர்ஸுங்கிறது. அதுதான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடம். ஸோ அந்த எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாகவே இருக்குது. நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் அந்த ப்ரிப்பேர்டாக நமக்காகவே இந்த உலகம் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இது நடந்தால் தப்புனா அன்னைக்கு அது நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பதில் வேற ஒரு ப்ராசஸ் வருது, வேற ப்ராசஸ் நடக்குது. ஸோ நாளைக்கு இந்த ப்ராசஸ் செட் ஆகாது நமக்கு அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடுது, அடுத்தது நடக்குது. ஸோ முன்னெல்லாம் வந்து சூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு மண்டை உடைச்சு நம்ம இப்போ வந்து நினைக்கலாமான்னு நினைக்கிறக்குள்ளார அது வந்து நின்றுட்டு நீ இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் இல்லையா? யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க அதை? எஸ் சார், அது போல அனுபவம் இருக்குங்க சார். நம்ம ப்ரொடெக்ஷனும் சரி, நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோ அது நடக்குதுங்க சார். நிறைய நன்மைகள் நடக்குது. அதை நம்ம உணர்த்ததுக்காக ஒரு சில நடக்குதுங்க சார். அது வந்து நம்மளோட நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியுதுங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சியோஜி. சொல்லுங்க ஷியாமா. பியோஜி சார், சாந்தி சமாதானம் நம்ம அனைவர் மீது உண்டாட்டம். ஸோ நேற்று
அவசரமா ஒருத்தர் வயிற்றுல வலின்னு சொல்லிட்டு ஹீலிங் பண்ண சொல்லி சொன்னாங்க. அந்த நேரம் நான் ஃபுல் பிஸி, ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலாத நிலையில இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு மனசால நினைச்சு அவங்க வயிற்ற நினைச்சு அப்படி சோமாயிரணும் சொல்லிட்டு கொஞ்சத்துல கால் பண்ணி சொன்னா வயிற்றுல வலி சரியாயிருச்சுன்னு சொல்லி. அதே போல தலைவலின்னு சொன்னாங்க. அப்ப அங்க ஒன்றும் செஞ்சு கொள்ளையில நிலையில இருந்தேன் சார். அதுக்கும் அப்படியே செஞ்சேன். அவங்களோட தலைவலி லேசாயிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. டெப்பிங் பண்ணும்போது ஒருத்தருக்கு பண்ணும்போது மத்தவங்க அதுல வாராங்க, அவங்களுக்கும் அத கம்ப்ளீட் பண்ண சொல்லி. அப்ப என்ன செய்யறது சார்? அப்ப ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருத்தர் ஹீலிங் கொடுக்கக்குள்ள அவங்க அதுதானே இண்டிகேட் ஆகுது. நீங்க எதுவும் போஸ்ட் பண்றது இல்லையில. அப்படி ஒவ்வொருத்தரா வாராங்க சார். ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்குள்ள அதுலக்கே இன்னொருத்தர் வாராங்க. அந்த எனர்ஜி உங்களை அட்ராக்ட் பண்ணுது. நீங்க அப்போ அதுக்கு கொடுத்துட வேண்டியது. ஏன்னா அதுக்கப்புறம் மறந்து போயிருக்கீங்க. ஞாபகம் இருக்கு. நம்ம நிறைய விஷயம் டேப்பிங் பண்ணும்போது ஞாபகம் இருக்கும். ஒரு விசுவலைசேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். டேப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பேசணும், என்ன பார்த்தோம், என்ன அங்க நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால அந்த டைமிங் மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே கண்டினியூல போயிடுங்க. அதான் நல்லது. இப்ப நாங்க ஒரு ஆளுக்கு தானே கொடுக்குறோம். அப்ப அவங்களது மத்தவங்களே டிஃபரெண்ட் தானே சார்? ஆனா நீங்க மறந்துட்டா வேஸ்டா போயிருமில்ல, பாவம் இல்ல அவங்க. இப்போ நம்ம ஒரு டேப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்னா வரும் அது. இப்போ நேற்று கூட ஒருத்தவங்களுக்கு நான் அவங்களுக்காக பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒருத்தவங்க இடையில டக்குன்னு வந்துட்டாங்க. அப்போ அவங்கள ஹோல்டு பண்ணி இவங்களுக்கு முடிச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு பண்ணோம். ஏன்னா நம்ம கண்ணை திறந்துட்டோம்னா மறந்து போயிடுது. அதனால தான் உங்களுக்கெல்லாம் மறக்கதான் தெரியல. பட் என்னை பொறுத்த வரையிலும் நான் என்ன பேசினேன், என்ன பார்த்தேன்னு கூட சம்டைம்ஸ் ஞாபகமே இருக்கிறது இல்லை. அதனால இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு எழுதி வச்சிடறது. அந்த அந்த நிகழ்வை எழுதி வச்சிடறது, பார்த்ததை. அப்படி பண்ணுறேன். சம்டைம்ஸ் அது கூட மறந்து போயிடுது. அதனால பெஸ்ட் வழி என்னன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ போகிறது தான். ஓகே சார். 7 o'clock கிளாஸ் ஃபாலோ பண்ற நேரம் எங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குது சார். அதுல நிறைய சேஞ்சஸ் வருது. ப்ராக்டிஸோட அந்த 7 o'clock கிளாஸும் போகல. ஆமாம், கண்டிப்பாக. நான் வளர்றதே அதை பேஸ் பண்ணி தான். அது ஏன் இந்த அளவுக்கு நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நடத்துகிறேன் அப்படின்னா, என்னோட வளர்ச்சியும் என்னோட சிந்தனைகளுக்கு ஒரு தெளிவும் நிறைய கேள்விகளுக்கு பதிலும் நான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னை வளர்த்துறதுக்கும் அது பெரிய அளவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. மெயினாக அதுதான் கிளாஸ், அது கண்டினியூ பண்ணுறது. அது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கிறது அவங்கவுங்க சாய்ஸ் இல்லையா. அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனப்படணும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறோம். பட் அதனால எனக்கு நிறைய அறிவு கிடைக்குது. ஸோ அதனால நான் அதை மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணுறீங்க, பட் நான் அந்த கிளாஸை மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு அறிவுக்காக தான் இந்த கிளாஸை கண்டக்ட் பண்ணுறோமே தவிர அது வேண்டாம், அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னெல்லாம் வைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நேற்றே உட்காந்து நேற்று ப்ரிப்பேர் ஆயாச்சு. ஞாபகம் இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்னு நான் ரெடி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு அது நம்ம பிடிச்சி செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் கற்றுக்க முடியுது. நமக்கு தெரியாத எவ்வளவோ புது புது நிகழ்வுகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அந்த 7 o'clock கிளாஸ்ல சார் ஒருக்க சொன்னீங்களே, அந்த எங்களோட சேர்ந்து கெட்டவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லி. கண்டிப்பா நம்ம அதனால தானே அட்வான்ஸ் முடிச்சு உட்காந்துருக்குறோம் இங்க. நமக்கு எவ்வளோ யார் கெட்டது பண்றாங்களோ, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களோ, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். அவங்கள நான் மேக்சிமம் என்ன சொல்றதுன்னா, யாரையும் நம்ம அவங்க கெட்டவங்க தான் இருந்தாலும் அவங்க லாஸ் ஆகக்கூடாது.
இது நடைமுறையில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு நபர்கிட்ட போய் ஒரு கடையில் பொருள் வாங்குறோம் அப்படின்னாலே, நம்மளை அறியாமல் நமக்குள்ள என்ன வருது அப்படின்னா, ஏங்க இது கொஞ்சம் கெட்ட பொருள் எனக்கு தந்துட்டீங்கன்னு சொல்கிறத விட, நீங்கள் இந்த கெட்ட பொருளை கொடுத்துறனால உங்கள் வியாபாரம் கெட்டு போயிடும்ல, நானாக உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்து இது இதுதான் சொல்லிட்டேன். மேபி வேற யாராவது வாங்கியிருந்தா பாவம் அவங்க உங்கள் மேலே ஏதாவது தப்பாக பேசியிருப்பாங்கல்ல. அப்படி நம்ம பிஹேவியர் வந்து மாறுது. அவங்க நம்ம தெரிஞ்சதை நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளோட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கு. அப்படி கடைக்கு போனாலும் அவங்க சொல்லிடுவாங்க சார், இதுல டேமேஜ் இருக்கு, இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது 90% நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் ஆல்ரெடி அங்கே அந்த பொருள் தருவாங்க. இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்க நம்மளை பார்த்தாலே. அது ஒன்று நடக்குது. அதையும் கடந்து நம்ம சில விஷயங்களை அனுபவிக்கும் போது கோவப்பட தானே செய்வோம். இது முதல்ல இருந்தால் என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், கோவப்படுவோம் இல்லையா? அதுக்கு நான் சும்மா காய்கறி வந்து ஒரு இதுக்காக சொன்னேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது ரிவர்ஸில் நம்ம பேசுகிறோம். நான் பேசுகிற அப்படியே எனக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து இப்படிக்கு அப்படி மாறுது. முதல்னா டப்புன்னு தலைக்கு ஏறிடும், கோபம் வந்துடும். இப்படி கூட நீங்கள்லாம் வந்து நம்மளை ஏமாத்துவீங்களான்னு கேட்டுருவோம். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அதை தான் சொல்கிறேன். அது வந்து எங்கே யார் கொடுக்குறா அப்படின்னா, அந்த 7 மணி கிளாஸ் தான் கொடுக்குது அந்த அனுபவத்தை. இந்த கிளாஸ்ல நிறைய சேஞ்சஸ் வருது சார். சார் சொல்றதெல்லாம் அப்படியே வருது. கண்டிப்பா. நான் சார் எனக்கு ஒரு டவுட். எனக்கு இப்ப சார் சொன்னது நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, அந்த எங்களோட இருப்பாங்க தானே கிட்டவங்க, அப்பா அவங்களுக்கு எங்களோட இருக்கக்குள்ள அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆமா அப்படிதானே. அப்பதானே அவங்க திருந்துவாங்க. நம்ம கூட இருக்கிறதுனாலதான் அவங்க திருந்துவாங்க. நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா தானே வாழணும். ஓகே சார். இப்ப வந்து சண்டைக்கு வந்தா கூட எனக்கு கோவம் வருது இல்ல, அவங்கள பரிதாபமா தான் பார்த்துப்படுது. கொஞ்ச நாள் சொல்லக்குள்ள அவங்களே சேஞ்ச் ஆகி அவங்க செஞ்சது மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, ஆனா அவங்க ஃபீல் ஆகுவாங்க. அது எனக்கு விளங்கும். கண்டிப்பா. அது நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் தான் சொல்லுவேன், முதல் ஸ்டார்டிங்ல எல்லாம் நிறைய இதுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்பவுமே மனிதர்கள் வந்து நீங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஒரு சாதாரண புழுவா பாருங்க. நீங்க மனுஷனா நினைச்சு நீங்க மேல நின்று பாருங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து எப்படி நெளிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருகருப்பாக தான் இருக்கும். பட் அதை தொடவோ நம்ம அதை அனுபவிக்கவோ பக்கத்தில் போவோ செஞ்சால் அந்த இது வந்து நம்ம கைக்கு வந்துடும். பட் நம்ம அதை தொடாமல் தூரத்துலேருந்து நீ என்ன வேணாலும் என்னை பேசிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நம்ம அமைதியாக இருக்க ஆரம்பித்தோன்னா நம்ம அதோட எந்த எஃபெக்டும் நமக்கு வராது. அந்த மாதிரி அது அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டு ஜாலி மைண்டில் நம்ம ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதுதான் இல்லையா? நம்ம அதை அப்படி பார்த்து ரசிக்கத்தான் செய்யணும். ஓ, அந்த புழு வந்து இப்படி எல்லாம் நெளியுது, இந்த மாதிரி எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி நிதானமா உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பெரிய பெரிய மிராக்கள் ஒன்று நடந்தது. என்னன்னு சொன்னா, நிறைய செஞ்சுட்டே இருந்தாங்க சார். சொல்ற மாதிரி ஃபொகினஸ் கொடுத்து 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 இருக்கக்குள்ள அது சும்மாவே அவங்கள காட்டி தருது. அப்ப அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணக்குள்ள பெரிய ஒரு இது ஒன்று இல்லாமக்கின சம்பவம் ஒன்று நடந்துச்சு சார். அதை நான் சொன்னேனே, அந்த போன கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தவங்களும் அப்படியே பிரபஞ்சமும் அல்ல இறைவன் இல்லாமக்கினது. அது இப்ப நினைச்சா மிரக்கலா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த அட்வான்ஸ்க்கு அப்புறம் பெரிய சேஞ்சஸ், பெரிய எனர்ஜி அது நம்ம லைவ்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும் நம்பிட்டு இருந்தோம்.
லைவ் இல்லாமையும் இதை வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது அதுக்கப்புறம் நம்மளோட முயற்சியும் நம்மளோட அந்த கிளாஸ்ல இருந்தவங்களோட சப்போர்ட்டும் இன்னைக்கு வந்து அதை ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கு. ஏன்னா முடியலன்னா திரும்ப இந்த பேட்சில் கூட ஒரு 3 நாள் வந்து 3 நாள் அவங்களுக்காக நாள் ஒதுக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள திரும்ப புரிய வச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒன்று லேட்டாக ஜாயின் பண்ணாங்க, இன்னொன்று அவங்களுக்கு புரியல, அவங்க வேற ஏதோலாம் சிந்திச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து அதில் புரிய வச்சு அந்த அட்வான்ஸை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலுமே வந்து நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் ஒரு தனியாக ஒரு 3 பேர்த்துக்கு தனியாக கிளாஸ் எடுப்போம். அதனால் என்னோட எஃபெக்ட் நான் மேக்ஸிமம் இதில் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்காக தான். நீங்கள் இதில் வந்து சரியாகணும், உங்கள் லைஃப் மாறணும். நமக்கு புரிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து பணத்துக்காகவோ கிளாஸுக்காகவோ இதை கண்டக்ட் பண்ணுங்கிறக்காகவெல்லாம் செய்கிறதில்ல. அது உள்ளே இருந்து ஒரு உணர்வுகள் எங்களுக்குள்ளே இருக்குது. முடித்தவங்கெல்லாம் வந்து நல்லா ஃபீல் ஆகுறாங்க, முடிக்காதவங்க நம்மளோடைய பயணிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அப்போ நீங்களும் வந்து அந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் அதை கற்றுக்குங்கன்னு சொல்கிறது. இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அது உங்களோட தவறான எண்ணமாக போயிடும். அந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் பிரியப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். பிரியப்பட்டு ஜாயின் பண்ணவங்க தான், சில கன்ஃபியூஸில் ஜாயின் அவங்க தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. எஸ்மா. எஸ்மா, வாழ் பண்ண முடியாது. சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த வாரத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அதான் ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் சார். அவங்களுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்து முடிச்ச உடனே அந்த கை கால்லாம் அவங்களால ஒரு 6-7 மாசம் ஆகுதுங்க சார். சுத்தமாவே எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அசைக்கவே முடியலைங்களா. பட் அந்த நம்ம எனர்ஜி கொடுத்த உடனே காலை அசைங்கன்னா அசைக்கிறாங்க சார். காலை அசைக்க முடியுது சார் அவங்களால. நடந்துருவாரு. அப்புறம் அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களே தூக்கத்துல காலை அப்படியே அவங்க தூக்கி மடிச்சு வச்சிருக்காங்க சார். குந்தக்கால் வச்சு திரும்பி படுத்திருக்காங்க. கையும் அசைஞ்சிருக்குங்க சார். சூப்பர். அதுக்கப்புறம் இப்போ காலை நல்லா, அதாச்சும் முட்டி மட்டும் தான் இன்னும் அவங்களால நல்லா இது பண்ண முடியல. காலை முன்ன பின்ன நல்லா எப்பவுமே அசைக்கிறாங்க, கையும் அசைக்கிறாங்க சார். அசைச்சிட்டு இருக்காங்க இப்போ. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். பிரபஞ்சத்துக்கு நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அவங்க வந்து இது உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்புறம் நான் இது மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன். 3 நாள்ல ட்ரீட்மெண்ட்டு, 3 நாள்ல நடக்க வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நான் எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன் மேடம். என்னால சுத்தமா அவங்கள எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாங்க. லெஃப்ட்ல கை கால் மட்டும் ஆயிடுச்சுங்க சார். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபர்கிவ்னஸ், அவங்க எல்லாரோடையும் ஃபர்கிவ்னஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாமே டெய்லி ஒவ்வொன்றா அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து கை கால் நல்லா அசைக்கிறாங்க. பட் ஃபுல்லா நல்லா நீட்ட முடியல இன்னும் கைய. பட் அதையும் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அதான் சொன்னேன் நான் நேற்று நான் அந்த கிளாஸ்ல சொல்லும்போது கூட, உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க. நீங்க யாருக்கோ ஃபர்கிவ்னஸ் கொடுக்கல. அதுதான் 100% உண்மை. எங்கேயோ ஒரு கரெக்ஷன் வந்து இருக்குது. அது யாருக்கு பண்ணனாலும் சரி, நமக்கு பண்ணாலும் சரி. நோய்க்கு காரணம் இவங்க சொல்ற மருந்தோ மாத்திரையோ சூழ்நிலையோ உடல்நிலை குறைவோ அதெல்லாம் கிடையாது. எங்கேயோ பை மிஸ்டேக் இருக்குது, அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. அந்த தவறுக்கு மைண்ட் வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு சார் இப்போ. அதாவது அவங்க உடம்பு தான் அப்படின்றத விட நம்ம டேப்பிங் கொடுக்க மைண்ட் ஃபுல்லா அவங்களுக்கு சேஞ்சஸ்
ம். ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு சார் அவங்களுக்கே. அவங்களே சொல்றாங்க. ம். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. திடீர்னு என் மைண்ட்ல நிறைய தோணுது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க சார். அழுக பட் நான் மைண்ட் சேஞ்சஸ் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல. அவங்களாவே சொல்றாங்க இப்போ. கண்டிப்பா நீ அழுக ஆரம்பிச்சாங்கன்னா குணமாயிருவாங்க. ஏன்னா எஸ் அவங்க சார். உணரணும், அவ்வளவுதான். எஸ் அவங்க சார். உணர்ந்து உண்மையிலே மன்னிப்பு கேட்டு அழுகும் பொழுது, எஸ் சார். அந்த தவறுகளை நினைச்சு அழுகும்போது, அந்த மன்னிப்பு அங்கீகரிக்கப்படும் போது நிச்சயமா ஒரு நோயிலிருந்து வெளியே வந்துருவார். அதுல எந்த எஸ். மாற்றமும் இல்ல. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு சார் அவங்களுக்குள்ள. அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகுது, ஏத்துக்கிறாங்க சொல்லுங்க, அந்த மாதிரி. ஓகே சார். இந்த மாதிரி ஒரு அழுகை வந்ததுன்னா நல்லா உடைச்சு உட்கார்ந்து அழுதுருங்க. ரெக்கவரிங் அதிகமா இருக்கும். எஸ் சார். அப்ப அது அது ஒரு பெரிய மருந்துங்க. நீங்க எப்போ உங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அழுகுறீங்களோ அது ஒரு பெரிய மருந்தா மாறுது. அதனால யாரா இருந்தாலும் நோய்க்கு வந்து மருந்து தேடாதீங்க, மன்னிப்பு தேடுங்க. எஸ் சார். தேங்க்யூ சார். சரியாயிடும். ஓகே சார் எஸ். நாங்க அழுது மன்னிப்பு இன்னொருத்தருக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணக்குள்ள அவங்களுக்காக நாங்க அழுகுறது அவங்க அழுகணுமா? அதெல்லாம் ஃபீல்மா, அது வர்றதை பொறுத்து இருக்குது. சிலருக்கு கொடுக்கும்போது நாம ஃபர்கிவ் கேட்கும்போது கூட வருதுங்க சார். ஆமா, அது வந்து அது நம்ம வந்து யூனிவர்ஸோட டச்ல இருக்கிறது. ஸோ அதனால நமக்கு அது நடக்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. சார் இப்போ சியாமா சிஸ்டர் சொன்னாங்க இல்லைங்களா, ஒருத்தருக்கு டேப்பிங் பண்ணும்போது மத்தவங்க நடுவுல வராங்க அப்படின்னுட்டு. அது வரும். இன்னும் ஒருத்தருக்கு டேப்பிங் கொடுக்கும்போது மத்தவங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அப்படியே வந்து போகுதுங்க சார். எஸ், நீங்க டெவலப் ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது தெரியுதுங்க சார். நம்ம இவங்களுக்கே அது வந்தது அப்புறம் தான் யோசிக்கிறோம், நம்ம அதுக்கு கொடுத்தது இப்போ இதுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி தோணுது சார். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, எதை வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகலைங்க சார். அதுக்கு சொல்யூஷன் இதுதான் அப்படின்றது அவ்வளவுதான். தெளிவா ஆகுதுங்க சார். சம்டைம்ஸ் வந்து நான் யாருக்கா டேப்பிங் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆக்சுவலா எனக்கு நான் பண்ணிட்டு இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு உட்கார்ந்து ஏன் நன்மைக்காக பண்ணிட்டு இருப்பேன். அப்ப பார்த்தா டக்குன்னு அவங்க பேர் வரும், அவங்க ஞாபகம் வரும். அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லணுங்கிறதும் தெரிஞ்சிடும். அப்ப நம்மள இந்த மாதிரிதான் நிறைய வருதுங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுங்க, இதுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம தான் அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால நிறைய கிராஸ் ஆகும் சம்டைம்ஸ். ஸ்டார்டிங்ல அப்படிதான் சார் கிராஸ் ஆச்சு. அப்ப புரியாத இருந்தது, பட் இப்போ புரியுதுங்க சார். நல்லா தேங்க்யூ சார். நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால 2 பேரு 3 பேரு 5 பேரு எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியலன்னா உட்காந்து எழுதி வச்சிருங்க. ஓகேங்க சார். ஏன்னா நான் அப்படிதான் பண்றேன். எனக்கு ரொம்ப நிறைய சப்ஜெக்ட் வருது அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒரு கண்ணை மூடிட்டே எல்லாம் எழுதுவேன். ஓகே சார். தேங்க்யூ. கண்ணை திறந்து ட்ரை பண்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெயகௌரி மேம் பேசுங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் பேசிட்டேன். அதுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்குனால பேசிட்டேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அப்போ அந்த மாதிரி சம்டைம்ஸ் எழுதி வச்சது எனக்கே புரியாது, கண்ணை மூடிட்டே எழுதியிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அந்த வேர்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவோம், ஓ இதான் எழுதியிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் எழுதி வைக்கிறோம். அது அப்படியெல்லாம் செஞ்சுதான் நம்மளை வந்து இது பண்ணிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்ளம், இப்போ ஒருத்தர் ப்ராப்ளம் எங்க இருக்கோ அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்ன்றதும் காட்டுதுங்க சார். கண்டிப்பா அதெல்லாம் நம்ம ரொம்ப வெரி சிம்பிளான விஷயம். நமக்கு இதெல்லாம் ஆனா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சிலர்லாம் இப்போ உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்க என்னடா ரொம்ப தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களும் இதே மாதிரி பேசுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு புரியலன்னா ஃபோன் பண்ணி சார் அது வந்து இது நடக்கல. ஏன்னா நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸை பொறுத்த வரையிலும் ஒரே ஒரு கவுன்சிலர் தான் இருக்கிறாரு, கோர்ஸ் கவுன்சிலர். அது யாருன்னு நான் மட்டும்தான். அதெல்லாம் நம்ம ஷியாமா மேம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க, உமா அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க.
பட் உங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் சொல்கிறது என்னென்னா, அதோட ப்ராப்பராக நானே தான் கோர்ஸ் கவுன்சிலர். ஸோ அதனால் உங்களுக்கு 24 ஹவர்ஸ், நைட் 2 மணி ஆனாலும் சரி, காலையில் 4 மணி ஆனாலும் சரி, எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கலையோ உடனே கரெக்ஷன் பண்ணி தரேன். அதனால் டைமிங் கிடையாது, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பேசிக் முடித்தா என்னை காண்டாக்ட் பண்ண முடியாது. கோர்ஸ் கவுன்சிலர் தான் நீங்கள் பேசணும். அவங்க தான் விளக்கம் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் முடித்தவங்களுக்கு மட்டும் நான் டைரெக்டாக நானே வந்து உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் கொடுத்து உட்காந்து பேசி கரெக்ஷன் பண்ணி தரேன். ஸோ அதனால் எந்த டைம் வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். சார் நாங்களே டவுட்டு கேட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு கிளியர் இல்லை சார் இன்னும். ஷியாமா மேம்க்கு ரொம்ப டெய்லியும் ஒரு 2 டைம் கூப்பிடணும், அப்போ தான் அவங்க கொஞ்சம் கிளியராக இருப்பாங்க. இல்லை சார், அப்பப்போ கிளியர் பண்ணிட்டா எனக்கு லேசி மாதிரி. ஆமாம், அவங்க ரெகுலராக கூப்பிட்ருவாங்க. டெய்லியும் ஒன்ஸ் ஆகுது கால் வந்துடும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும், கேட்டுருவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. எதுனாலும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா அதனால உங்களோடய டச்சில் இருக்கிறதுனால நல்ல க்ரோத்தும் இருக்கும். அதனால் ஆலோசனை பண்ணாதீங்க. இது முடித்தவங்க என்ன புரியல டக்குன்னு ஃபோன் பண்ணி உடனே கேட்டுருங்க, நான் பதில் சொல்லிடுவேன். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். மைண்ட் பண்ணிடலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். ஒரு நாளைக்கு அந்த இறந்துட்டவங்களுக்கு சாந்தி பண்றதாவும் ஒரு ஏடிசில வச்சுக்கலாம் சார். ஓகேம்மா, நாளைக்கு கூட வச்சுக்கலாம். சரிங்க சார். அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியும் சார். நீங்கள் நிறைய விஷயம் பேலன்ஸ் இருக்குது சார். நீங்கள் உங்களுக்கு பாதி கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் எப்பவுமே வந்து நம்ம அப்படி விலகி போகக்கூடாது. ஏன்னா அதை கிளியர் பண்ணணும். புரியுதுங்களா? நான் வரேங்க, நான் ஃபோனில் பேசுகிறேங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியே ஆகணும் சார். அதனால காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். எஸ்மா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.